வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்தி கதையில ஏப்ரல் 15 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தொடர்ச்சியா வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பரமேஸ்வரி வந்துட்டு கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்கு வந்ததுனால ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. அதுக்கப்புறம் ரேவதி நேரா வீட்டுக்குள்ள வரும்பொழுதுதான் பரமேஸ்வரி வீட்டுக்குள்ள இருக்கிற கார்த்தியோட போட்டோவை பாக்குறாங்க. அதை பார்த்ததோட பரமேஸ்வரிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஐயோ, இந்த போட்டோ இங்க இருக்கே அப்படின்ட்டு போட்டோவை எடுக்க போறாங்க. ரேவதி டக்குன்னு அவங்க பாட்டியை பார்த்து, பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை அப்படியே கவுத்து வைக்கிறாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்ன பாட்டி என்னாச்சு? பரமேஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ சாப்பிட்டியல்ல நல்லா, சரி வா வீட்டை சுத்தி காமிக்கிறேன் அப்படின்ட்டு பரமேஸ்வரி ரேவதியை கூட்டிட்டு போறாங்க. அப்புறமா வீட்டுல வேலைக்காரவங்க எல்லாரும் கார்த்திய பார்த்துட்டு, ஐயா எப்படியா இருக்கீங்க? அப்ப அவரு சொல்றாரு, கார்த்தி அதெல்லாம் நல்லா இருக்கேன். தாத்தா இப்ப எப்படி இருக்காரு? அவர் என்னத்த சொல்ல, எப்ப அவரு பையன் வந்து கும்பாபிஷேகம் நடத்துவாரு அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இது எதுவுமே நடக்க போற மாதிரி தெரியலன்னு பரமேஸ்வரி அம்மா டெய்லி குழம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் ஏன் பண்றது? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, சீக்கிரம் நம்ம வீட்டுல உள்ள சூழ்நிலை எல்லாமே மாறும். கூடிய சீக்கிரம் நான் மாமாவை கூட்டிட்டு வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி காமிக்கிறேன். அவரு சொல்றாரு, ஐயா எது பண்றாலும் சீக்கிரமா பண்ணுங்க. ஐயாவுக்கு இதயத்துல வேற பிரச்சனை, ஏதாவது நாளை பின்ன ஆகிருச்சுன்னா அவர் ஆசைப்பட்டது நடக்காம கண்ண மூடிடுவாரே. கார்த்தி சொல்றாரு, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நான் கண்டிப்பா தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றிட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அருணாச்சலம் இருக்காருல்ல, அவரு அவசர அவசரமா அபிராமியோட வீட்டுக்கு வராங்க. அங்க வந்ததோட அருணாச்சலம் அருணையும் ஆனந்தையும் கூப்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்ததோட அருணாச்சலம் பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு அருண் கேக்குறாரு, அப்பா என்னாச்சுப்பா, இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க, கம்பெனில ஏதாவது பிரச்சனையாப்பா? அருணாச்சலம் சொல்றாரு, ஆமா அருண், கம்பெனில ரொம்ப பெரிய பிரச்சனை, இதை எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல. அருண் சொல்றாரு, என்னப்பா இப்படி சொல்றீங்க, இத்தனை நாள் நம்ம தானப்பா பாத்துக்கிட்டு இருந்தோம். அருணாச்சலம் சொல்றாரு, டேய் எங்கடா நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம், கார்த்தி தானடா பாத்துக்கிட்டு இருந்தான், நமக்கு என்ன பண்றேனே எனக்கு தெரியல. இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமா கிரியேட் ஆகுறதுக்குள்ள எப்படியாவது கார்த்திய சந்திக்கணும். அருண் சொல்றாரு, அப்பா கார்த்தி இப்ப எங்க போயிருக்கான் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்ல, அவனை போய் கூட்டிட்டு வர்றது ரொம்ப பெரிய ரிஸ்க். அப்பா வேற ஏதாவது முயற்சி பண்ண முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. அருணாச்சலம் சொல்றாரு, அருண், கார்த்தியை தவிர்த்து வேற வாய்ப்பே கிடையாது. இப்ப கார்த்தி மட்டும் வந்து கம்பெனில பேசலைன்னா நம்ம ஷேரே எல்லாம் முடிஞ்சு போயிரும், கம்பெனியவே இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துரும், போராட்டங்களும் நடக்கும். இது கேட்டதோட ஆனந்த் சொல்றாரு, அப்பா என்னப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனைய சொல்றீங்க, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அருணாச்சலம் சொல்றாரு, கார்த்தி அந்த அளவுக்கு திறமையா இருந்திருக்கான், அவனோட திறமை நம்ம யாருக்குமே இல்ல, சீக்கிரம் கார்த்திய பாக்கணும். இப்ப கார்த்தி எந்த ஊர்ல இருக்கான்? அருண் சொல்றாரு, கார்த்தி இப்ப தாத்தா வீட்டுலதான் இருக்காங்க. அருணாச்சலம் கேக்குறாரு, மாமா வீட்லயா? அப்ப அருண் சொல்றாரு, அப்பா உங்களுக்கே தெரியும், இப்ப கார்த்தி சாமுண்டீஸ்வரி அத்தை வீட்டுல இருக்கான், அதுவும் வேற பேர்ல இங்க இருக்கான். அதோட கார்த்திக்கு கல்யாணம் வேற ஆகிருக்கு, அவனை போய் கூட்டிட்டு வர்றது ரொம்ப பெரிய ரிஸ்க். இப்ப என்னப்பா பண்றது? அருணாச்சலம் சொல்றாரு, அருண், இந்த கம்பெனியை நம்ம பாதுகாத்தே ஆகணும். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல இந்த கம்பெனியை நம்ம ஒழுங்கா நடத்திக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும். இது அப்படியே ஆற போட முடியாது. நான் போயிட்டு உடனே கார்த்தியை சந்திக்கிறதுக்கான வழிய பாக்குறேன். அருண் சொல்றாரு, அப்பா நீங்க போக வேணாம், நானும் ஆனந்தும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வரோம், கார்த்திகிட்ட விஷயத்த சொல்றோம், கார்த்திய கூட்டிட்டு வரோம். அருணாச்சலம் சொல்றாரு, சரி சீக்கிரம் போயிட்டு கூட்டிட்டு வருங்க, இன்னும் 24 மணி நேரத்துல இந்த பிரச்சனைய சார்ட் அவுட் பண்ணணும், நான் இத பத்தி அபிராமி கிட்டையும் சொல்றேன். அருண் சொல்றாரு, சரிப்பா, அம்மா இப்ப பாட்டி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க, நாங்களும் போறோம். அருணாச்சலமும் சரிப்பா, நான் இங்க இருந்த மத்த பிரச்சனைகளை பாத்துக்கிறேன் அப்படின்னு அருணாச்சலம் சொல்றாரு. அருணும் ஆனந்தும் சேர்ந்து கார்ல போறாங்க. அருண் சொல்றாரு, டேய் எப்படா கார்த்திய சந்திக்கிறது? கண்டிப்பா அத்தை நம்மள கண்டுபிடிச்சிருவாங்களே,
ஆனந்த் சொல்றாரு, அதான்டா எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுவோம். அம்மா என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவெடுப்போம். அருண் சொல்றாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் கார்த்தி போல யாராலையும் திறமையா வேலை பார்க்க முடியாது. அதனாலதான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. நம்ம எப்படியாவது போயிட்டு கார்த்தியை பார்த்து விஷயத்த சொல்லணும். அதுக்கு அருண் சொல்றாரு ஆமா அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. அபிராமி நேரா பரமேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அபிராமி நேரா பரமேஸ்வரியை பார்த்துட்டு அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக வந்தேன். அப்பா எங்கம்மா? பரமேஸ்வரி சொல்றாங்க அவர்தான் கார்த்திக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகிட்டு அப்படின்ட்டு சாமி கிட்ட நன்றி சொல்ல போயிட்டாரு. ஏமா அப்பாவை பாக்கணும்னு அவசர அவசரமா வந்திருக்க? அபிராமி சொல்றாங்க இல்லம்மா அப்பாவை பார்த்து ரொம்ப நாளாகிட்டு இல்ல, அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வெளியில கார் சத்தம் கேக்குது. பரமேஸ்வரி சொல்றாங்க என்ன வெளியில கார் சத்தம் கேக்குது, யாரது வந்திருக்கா? அபிராமி சொல்றாங்க அதாம்மா எனக்கும் தெரியல. பார்த்தா அருணும் ஆனந்தும் வீட்டுக்குள்ள வராங்க. அபிராமி ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்னப்பா இப்பதானப்பா நான் வந்தேன், அதுக்குள்ளேயும் வந்துட்டீங்க, என்னாச்சுப்பா? அருண் சொல்றாரு அம்மா ரொம்ப பெரிய பிரச்சனையில நம்ம கம்பெனி சிக்கிட்டாம்மா. அபிராமி சொல்றாங்க டேய் என்னடா சொல்ற? அதான் அப்பாதான் அந்த கம்பெனிய பாத்துக்கிட்டு இருக்காரே. அப்பா அருண் சொல்றாரு அம்மா அப்பாவால கூட இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியலையா, என்ன பண்றதுன்னு தெரியாம அவரே குழம்பி போயிட்டு நம்மள இங்க அனுப்பியிருக்காரு. அபிராமி கேக்குறாங்க டேய் நம்ம என்னடா பண்றது, அப்பாவாலேயே சமாளிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அருண் சொல்றாரு அம்மா கார்த்தியை கூட்டிட்டு வர சொல்லி அப்பா சொல்லியிருக்காரு. கார்த்திகே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியுமா? அப்ப அபிராமி சொல்றாங்க டேய் என்னடா இப்படி சொல்ற, கார்த்தி இப்ப அந்த சாமுண்டீஸ்வரியோட வீட்டுல இருக்கா, அண்ணி வீட்டுல. கண்டிப்பா அவனை இங்க கூட்டிட்டு வர்றது ரொம்ப பெரிய ரிஸ்க். பரமேஸ்வரி சொல்றாங்க என்ன அபிராமி சொல்ற, கம்பெனில ரொம்ப பெரிய பிரச்சனையா, கார்த்தி வந்துதான் ஆகணுமா? அருண் சொல்றாரு பாட்டி கார்த்தி வரலைன்னா இத்தனை வருஷமா கட்டி காத்த சாம்ராஜ்யம் எல்லாமே போயிரும், கார்த்தி கண்டிப்பா வரணும். அபிராமி சொல்றாங்க என்னப்பா இப்ப பண்றது, நான் எப்படி கார்த்தியை இங்க கூப்பிடுறது? பரமேஸ்வரி சொல்றாங்க அதுக்கு என்னப்ப, கார்த்தியே இங்க கூப்பிடணும் அவ்வளவுதானே, நான் இப்பவே கார்த்திய போன் பண்ணி கூப்பிடுறேன். அபிராமி சொல்றாங்க அம்மா அடிக்கடி நம்ம போன் பண்ணா அன்னைக்கு சந்தேகம் வராதா? பரமேஸ்வரி சொல்றாங்க நான் எங்க கார்த்திக்கு போன் பண்றேன், நான் மயில் வாகனத்துக்கு போன் பண்றேன், அங்க ஒருத்தர் இருக்காருல்ல நமக்கு சப்போர்ட் பண்ண. உடனே அபிராமியும் சரிம்மா கால் பண்ணுங்க சீக்கிரம். அப்ப அருண் சொல்றாரு அம்மா இந்த பிரச்சனைய 24 மணி நேரத்துக்குள்ள பினிஷ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப பெரிய ட்ரபிள் ஆகிரும். இதை கேட்டதோட அபிராமி சொல்றாங்க சரி கவலைப்படாதப்பா, கார்த்திய வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. வீட்டுல வந்துட்டு நம்ம கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்கு வந்ததோட சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து என்னப்பா ராஜா அங்க விருந்தெல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? கார்த்தி சொல்றாரு அதெல்லாம் நல்லபடியா நடந்துச்சு மேடம். அப்ப ரேவதி சொல்றாங்க அம்மா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எச்சி இலைய பாட்டி தான் எடுத்தாங்க, அதானமா நீங்க ஆசைப்பட்டீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க அதான் ஆசைப்பட்ட ரேவதி, அந்த எச்சி இலைய அந்த பொம்பளை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி எடுத்துட்டாளா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க அம்மா இருந்தாலும் உங்க ஆசை ரொம்ப மோசமான ஆசையா இருக்கு, இப்படியெல்லாம் எப்படிதான் உங்களால யோசிக்க முடியுதோ, வயசானவங்க அப்படின்னு கூட பார்க்காம நீங்க அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க ஏ ரேவதி என் சொந்த அம்மாவையும் என் சொந்த அக்காவையும் பறி கொடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்கனே, அத பத்தி உனக்கு கோவம் இல்லையா? ரேவதி சொல்றாங்க அம்மா அது ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அவங்கள எத்தனை இடத்துல அவமானப்படுத்திருக்கீங்க, அதை யோசனை பண்ணி பாத்தீங்களா? அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து ரேவதி இதுக்கு மேல உன்கிட்ட என்னால பேச முடியாது, இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்னதோட ரேவதி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா கார்த்தி சாமுண்டீஸ்வரிய பார்த்தே மேடம் ஏன் மேடம் இப்படி ரேவதிய கோவப்படுறீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க ஷபாஸ் மாப்ள பொண்டாட்டிக்கு இப்பவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க ரேவதி ஒண்ணும் புரியாம இருக்கா, அவளுக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். அம்மா இப்படிதான் கடுமையா பேசுவா, இத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் சரியா மாப்ள? கார்த்தியோ சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நேரா போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனத்துக்கு பரமேஸ்வரி போன் பண்றாங்க. மயில் வாகனம் போனை பார்த்துட்டு என்ன இது பாட்டி போன் பண்றாங்க, இப்பதான் கார்த்தி அங்க இருந்து வந்தான், அது குறைய இருக்கு போன் பண்றாங்க, சரி என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க பாட்டி என்ன விருந்தெல்லாம் ரொம்ப சூப்பரா ஜமாயிச்சிட்டீங்க போல, கார்த்தி இங்க பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். பரமேஸ்வரி சொல்றாங்க ஆமா மாப்பிள்ள
விருந்தெல்லாம் நல்லபடியா தான் இருந்துச்சு. இங்க ஒரு முக்கியமான விஷயம். கார்த்தி அர்ஜென்டா எங்க வீட்டுக்கு வந்தே ஆகணுமே. இதை கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன பாட்டி சொல்றீங்க இப்படிப்பட்ட விஷயத்த? கண்டிப்பா வந்துட்டு கார்த்திய அத்தை விட மாட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, எப்படியாவது நீங்க வர சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இந்த அபிராமி கம்பெனி இருக்குல்ல, கார்த்தி ஒரு கம்பெனி நடத்துறான்னு, அந்த கம்பெனில ஏதோ ஒரு பிரச்சனையா, அது என்ன ஏது அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியல. அருணா ஆனந்த் அபிராமி எல்லாரும் வந்திருக்காங்க. மயில் வாகனம் சொல்றாரு, என்ன பாட்டி இப்படியே சொல்றீங்க? சரி கார்த்திகிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றேன் இருங்க, ஒரு 2 நிமிஷத்துல நான் உடனே கால் பண்றேன் அப்படின்ட்டு மயில் வாகனம் போனை கட் பண்ணிட்டு நேரா கார்த்தியை போய் பாக்குறாங்க. மாப்பிள்ள வெளியில வாங்க அப்படின்னு கதவை தட்டுறாங்க. கார்த்திக் கதவை திறந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மாடிக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. நேரா மாடிக்கு போனதோட கார்த்திக் கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீங்க வர சொன்னீங்க, என்னாச்சு? மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள பாட்டி தான் போன் பண்ணாங்க, இந்தாங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, என்னது பாட்டி போன் பண்ணாங்களா, என்னாச்சு? மயில் வாகனம் சொல்றாரு, என்னன்னு தெரியல மாப்பிள்ள, என்னமோ சொல்றாங்க, எனக்கும் ஒன்னும் புரியல. அப்ப கார்த்தி போன் அடிக்கிறாங்க. அப்ப பரமேஸ்வரி பேசுறாங்க, கார்த்தி நாதாப்பா பாட்டி பேசுறேன். கார்த்தி சொல்றாரு, சொல்லுங்க பாட்டி என்னாச்சு? பாட்டி சொல்றாங்க, எப்பா ஏதோ ஒரு கம்பெனில பிரச்சனையா, அதனால நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு உன் அண்ணன் அண்ணங்க 2 பேரும் வந்திருக்காங்க, என்னன்னு பாருப்பா. அப்ப அபிராமி சொல்றாங்க, கார்த்தியா பேசுறான், போனை கொடுங்க அப்படின்ட்டு போனை வாங்கி நான் தான்ப்பா கார்த்தி அம்மா பேசுறேன். கார்த்தி சொல்றாரு, அம்மா இங்க என்ன பண்றீங்க? அபிராமி சொல்றாங்க, கார்த்தி ரொம்ப பெரிய பிரச்சனையில கம்பெனி இருக்கான்ப்பா, நீ வந்தா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்ப என்னப்பா பண்றது? நீ வந்தாதாப்பா இந்த பிரச்சனை முடியும். 24 மணி நேரத்துக்குள்ள இந்த பிரச்சனை முடியலைன்னா இத கம்பெனி நம்ம கையை விட்டு போயிருப்பா. இப்ப என்ன பண்ணலாம்? இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அம்மா என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? இங்க அத்தையை ஏமாத்திட்டு வர்றது ரொம்ப பெரிய கஷ்டமாச்சே, என்ன பண்றது? அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, 30 வருஷத்துக்கு மேல இந்த கம்பெனியை நம்ம கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த சாதாரண ஒரு பிரச்சனையால கம்பெனியை கைவிட முடியுமாப்பா? நீ யோசனை பண்ணி பாரு, யோசனை பண்ணி பார்த்துட்டு உடனே போன் பண்ணு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா நான் வர முடியாத சூழ்நிலையில இருக்கனே, நான் என்ன பண்றது? அப்ப டக்குன்னு அருண் போனை வாங்கி, கார்த்தி உன் அளவுக்கு திறமை எங்களுக்கு இல்லடா, நீ வந்தியன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையை ஈஸியா முடிச்சிருவ. இங்க பாரு, பிளைட் எல்லாம் புக் பண்ணியாச்சு, நீ இப்ப கூட வந்தா கூட ஸ்ட்ரைட்டா போயிட்டு பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். சொல்லு கார்த்தி. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, மாப்பிள்ள என்னாச்சு, என்ன ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்களே? கார்த்தி சொல்றாரு, இல்ல என்னோட கம்பெனில ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா, அத சீக்கிரம் முடிக்கிறதுக்கு என்ன கூப்பிடுறாங்க. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, அதுக்கு என்ன, போயிட்டு வாங்கல மாப்பிள்ள. இங்க பாருங்க, இந்த வீட்டை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வெளியில போறதுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்க எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு வரலாம். கார்த்தி சொல்றாரு, இதனால உங்களை சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கே. மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க அங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கிளம்ப போறது கிடையாது, நீங்க ஹனிமூன் போறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்ப போறோம். கண்டிப்பா அத்தை அனுப்பிதானே ஆகணும். கார்த்தி சொல்றாரு, என்ன சொல்றீங்க? மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, இந்த விஷயத்த வச்சுதான் இப்ப நான் உங்களை வெளியில அனுப்ப போறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கூட்டிட்டு போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி மயில் வாகனத்தை பார்த்து, வாங்க மாப்பிள்ள, என்ன 2 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க? அப்பதான் ரேவதியும் வராங்க, சந்திராவும் வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ஏதோ தயங்குற மாதிரி இருக்கு? கார்த்தி சொல்றாரு, ஒண்ணுல மேடம். மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள என்ன ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹனிமூன்கெல்லாம் போயிருக்காங்க கல்யாணம் முடிஞ்சு உடனே, அத சொல்றதுக்கு ஏன் தயக்கப்படுறீங்க? இது கேட்டதோட செம்ம டென்ஷன் ஆகுறாங்க ரேவதி. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள ஹனிமூனுக்கு தானே, இத சொல்றதுக்கு எதுக்கு நீங்க கூச்சப்படுறீங்க? எல்லா ஏற்பாடுகளையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சரியா? இது கேட்டதோட கார்த்தியும் இல்ல மேடம் அப்படின்னு சொல்ல மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க சும்மா இருங்க மாப்பிள்ள, நீங்க வெளியில சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறீங்க, ஆனா என் அத்தை கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கூச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லா ஏற்பாடுகளையும் தரமா நான் செஞ்சிடறேன், நீங்க இன்னும் 1 மணி நேரத்திலே கிளம்பலாம். சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க, இன்னும் 1 மணி நேரத்திலயா? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமாத்த, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஆறப்போட விடக்கூடாது, டக்கு டக்குன்னு இந்த விஷயத்தையெல்லாம் பண்ணணும், சொல்லுங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி நீங்க சொல்றது சரிதான் மாப்பிள்ள, சரி எல்லாம் புக் பண்ணியாச்சா?
அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை இப்பதான் எல்லாமே டிஜிட்டல் முறையா இருக்கு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை பார்த்து, நீ கிளம்ப மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரூமுக்குள்ள போனதோட ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, ஷபாஸ் எவ்வளவு சூப்பரா வந்து பிளான் பண்ற, நீ இந்த மாதிரி எல்லாம் இருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகியா இருக்க, இவ்வளவு நாள் எப்படி நடிச்சுக்கிட்டு இருந்த? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விடுங்க, நான் ஒன்னும் நடிக்கல. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கு மேல ஏதாவது பொய் சொன்ன அவ்வளவுதான், தயவு செஞ்சு என்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணியும் ஆனா ரேவதி புரிஞ்சுக்கவே இல்லை. இதுக்கு மேல இவகிட்ட சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாரு, இதுக்கு மேல உங்ககிட்ட என்னத்த சொல்ல போறேன் அப்படின்ட்டு கார்த்தி அவரோட திங்ஸா பேக் பண்றாங்க. அப்புறமா கார்த்தி நேரா அபிராமிக்கு போன் பண்ணி, அம்மா நான் கிளம்பிட்டேம்மா, அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா எல்லாரும் கார்ல வந்து ஏறுறாங்க, ரேவதியும் கார்ல வந்து ஏறுறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, இந்த ஹனிமூன் உனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, கண்டிப்பா நான் உன்னை ஒவ்வொரு இடத்துலயும் அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து கார்ல ஏறுறாங்களா. அப்புறமா கார் ஒரு பக்கமா போகுது. ரேவதி கேக்குறாங்க, என்ன ஏதோ ஒரு பக்கமா கார் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஒன்னும் நம்ம செட் பண்ணலையே. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, கொஞ்சம் அமைதியா இரு. பார்த்தா நேரா அபிராமியோட வீட்டுக்கு போகுது. அங்க போனதோட ரேவதி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம், இது யாரோட வீடு? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு கோட் சூட் போட்டு வராரு. கார்த்தி கோட் சூட் போட்டு வரதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க ரேவதி. அப்ப மயில்வாகனத்தை பார்த்து, இங்க பாருங்க, யார் இவரு, என்ன அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு கோட் சூட் போட்டு வராரு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, யாரோட வீடா, இதுதான் இவரோட வீடு, ஏதோ சொத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு எவ்வளவு அசிங்கப்படுத்தின, இவரா உன் சொத்துக்காக கல்யாணம் பண்ணிருப்பாரு? ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்ற நீங்கன்னு எனக்கு புரியல, இவர் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வரணும், யார் இவரு? அப்பதான் அபிராமி அந்த இடத்துக்கு வராங்க. அபிராமிய பணக்காரியா வரதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம ரேவதி, இங்க என்ன நடக்குது, இவங்க ஏழை மாதிரி இருந்தாங்க, இப்ப பணக்கார புடவை கட்டியிருக்காங்க, இவங்களை பார்த்தாலே ரொம்ப ரிச்சா இருக்காங்களே, இவங்கெல்லாம் யாரு, என்ன நாடகம் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் மயில்வாகனம் நடந்த கதையெல்லாம் சொல்றாரு. இது கேட்டதோட ரேவதிக்கு செம ஷாக்கு. அப்ப நான் கல்யாணம் பண்ணிருக்கிறது பாட்டியோட பேரனா, இவரா வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி என்ன கல்யாணம் பண்ண நினைச்சாரு? அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, மக்கு மறுபடியும் தப்பு தப்பாவே யோசிக்கிறேன், ஒன்ன பிளான் பண்ணி ஒன்னும் மாப்பிள்ள கல்யாணம் பண்ணல, இது எல்லாமே தானா நடந்தது, அவர் கடைசி வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு தான் சொன்னாரு. நாங்க என்ன சொன்னோம் தெரியுமா, எப்படியாவது இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும்னா நீ ரேவதியோட கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு நாங்க தான் பிடிவாதம் பண்ணோம். ஆனா மாப்பிள்ள கடைசி வரைக்கும் ஒத்துக்கல, ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட முடியாது அப்படின்னு பிடிவாதம் பண்ணாரு. ஆனா சூழ்நிலை அவரை கட்ட வச்சுட்டு அவரு நல்லவர் தான் அப்படின்னு சொன்னதோட ரேவதி அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.